செல்லம் அது கிடையாதுடா, அதுதான் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ போன கிளாஸ்ல வந்து we saw about process focused, product focused, repetitive focused. அப்புறம் the classical way of categorization involves 4 layout. ஒன்று process layout, product layout, group layout, fixed position layout. ம். இப்போ நம்ம we are going to see important matrix called as PVLF matrix, which is very important no, tool to understand the similarities and differences between 7 production systems. இதுக்கு வந்து 4 டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஒரு ப்ராடக்டோட ப்ரொடக்ஷன் வால்யூம் என்ன, அதோட லேஅவுட் அரேஞ்ச்மெண்ட் ஆர் ப்ராசஸ் யூஸ் டு மேனுஃபேக்சர் த ப்ராடக்ட், அப்புறம் மெட்டீரியல் த்ரூ த்ரூ தி எக்யூப்மெண்ட் அண்ட் ப்ராசஸ் தான். ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல் த்ரூ தி எக்யூப்மெண்ட் அண்ட் ப்ராசஸ் இது வந்து பார்க்க போகிறோம். இது உங்கள் புக்கில் இருக்கிறது, இது கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கிறது. ஓகேவா? இந்த பிவிஎல்எஃப் மேட்ரிக்ஸ்ன்றது வந்து மிஸ்டர் மில்டன்பர்க் வந்து 1995ல என்ன சொல்லியிருக்காருன்னா, it is very much helpful to categorize the products based on production volume and degree of standardization or flexibility in their manufacturing process. This tools aids in making the strategic decisions about the production methods, resource allocation, operational improvements based on where the products fall within the matrix. ஒவ்வொரு குவாட்ரண்ட்டும் represents an approach to manufacturing, guiding the companies எப்படி வந்து ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி ஆப்டிமைஸ் பண்ணணும், கஸ்டமைசேஷனை ஆப்டிமைஸ் பண்ணணும், ஸ்கேலபிலிட்டியோ இது பண்ணணுன்றது சொல்றது. இப்போ ப்ரொடக்ஷன் வால்யூம் அப்படின்னா this refers to the quantity of the products being produced. It helps in understanding whether the product is made in low volumes, okay, or high volumes. ஓகேவா? ப்ராடக்ட்டை வந்து லோ வால்யூம்ல பண்ணலாமா, ஹை வால்யூம்ல பண்ணலாமா. இன்னொன்று ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் ஆட்டோமேஷன், எவ்வளோ தூரம் அந்த ப்ராடக்டோட ப்ராசஸை ஸ்மூத்தாக பண்ண முடியும். ஹை லைன் ஃப்ளோனா என்ன அர்த்தம்னா ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இஸ் ஹைலி ஸ்டாண்டர்டைஸ்டு. ஆட்டோமேட்டட் அசம்பிளி லைன்லாம் என்னடா, இதான் அசம்பிளி லைன். இதான் அசம்பிளி லைன் கண்ணா. சீரீஸ் ஆஃப் ஒர்க் ஸ்டேஷன் டு பில்ட் அ ப்ராடக்ட். see parts are added to a product in a sequence. அழகா நின்னுட்டே இருப்பாங்க. அந்த அந்த பர்டிகுலர் மிஷின் இந்த பக்கம் வந்ததுன்னா இவர் ஒன்று ஒர்க் பண்ணுவார், திருப்பி அதை அடுத்த இதுக்கு மூவ் பண்ணுவார், அந்த மாதிரி. நந்தனா குட் ஈவினிங் ட்ரா. இது வந்து இந்த அசம்பிளி லைன்ன்றது இட் இஸ் வெரி மச் பாப்புலர் இன் ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? ஸோ த ப்ராடக்ட் மூவ்ஸ் அலாங் த லைன் ஃப்ரம் ஒர்க் ஸ்டேஷன் டு ஒர்க் ஸ்டேஷன். ஒரு ஒர்க்கரும் மிஷின் பர்ஃபார்ம்ஸ் ஈச் ஒர்க் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். கடைசியாக தே ஆர் புட் டுகெதர் டு மேக் த ஃபினிஷ் ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து என்னால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அசம்பிளி லைன்னா என்ன ஆகும்னா இட் ரெடியூசஸ் த லேபர் காஸ்ட், ப்ரொடியூஸ் மோர் அக்யூரேட் ப்ராடக்ட்ஸ். இதான் அசம்பிளி லைன். இதான் அசம்பிளி லைன். ஸோ மிஷின் வந்து ஒரு இங்கே அப்படி போயிட்டே இருக்கும், போகும். அப்புறம் இங்க ஒருத்தர் ஒன்று பண்ணுவார், அப்புறம் அடுத்ததுக்கு மூவ் பண்ணுவார், இங்க ஒருத்தர் பண்ணுவார், அடுத்ததுக்கு மூவ் பண்ணுவார். அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒன்னொன்னா போயிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப பாப்புலர் எங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில, கார்ஸ், மோட்டார் வெஹிக்கல்ஸ், அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இது ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஓகே,
இதெல்லாம் தான். சரி, இங்க நின்னுட்டு இருப்பாங்க, பட் அந்த ப்ராசஸ் அப்படி லைனா ஒரு அசம்பிளி லைன். இதுக்கு தான் அசம்பிளி லைன் மாதிரி இருக்கும், ட்ராக் மாதிரி போட்டிருப்பாங்க. தோ இப்படி போக 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 ஒரு இந்த ஏர்போர்ட்ல லக்கேஜஸ்லாம் இது பண்ற போது பார்த்திருப்பீங்களா அசம்பிளி லைன்? பார்த்திருக்கீங்களா? அது அழகா வரும், அந்தந்த பேசஞ்சர்ஸ் அப்பப்ப எடுத்துட்டு போயிடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அப்பனா அதே மாதிரி தான் ஒர்க்கர்ஸ். என்னமா? பேக் செக் பண்றது இருக்கலாம், அதான் அசம்பிளி லைன்ஸ். ஆள் அங்கேயே தான் நின்னுட்டு இருப்பாங்க, பொருள் மட்டும் அப்படியே டிராவல் ஆயிட்டே வரும். ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில அது பயங்கர பயங்கர யூஸ்ஃபுல். இப்போ கார் இருக்குன்னா முன்னாடி கார்னா இதுல ஒரு விஷயம் நடக்கும், அப்புறம் அந்த கார் மூவ் ஆகும். அங்க இருக்கிற ஒரு அந்த இந்த கார்ல எதாவது பண்ணுவார், அப்புறம் முன்னாடி மூவ் ஆகும், திருப்பி பின்னாடி கார் வரும். அதுதான் வந்து அசம்பிளி லைனோடது. ஓகே. ஸோ இங்க அசம்பிளி லைன்ல இது ஒரு பயங்கரமான அட்வான்டேஜ் அப்படின்றாங்க. லோ லைன் ஃப்ளோல வந்து மேனுவல் லேபர் நிறைய இருக்கும். ஹை லைன்ல வந்து ஆட்டோமேஷன் நிறைய இருக்கும். லோ லைன் ஃப்ளோல மேனுவல் வந்து நிறைய இருக்கும். ஸோ ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜாப் ஷாப்ல ஃப்ளெக்சிபிலிட்டியும் இன்னோவேட்டிவ்ஸ்னும் நிறைய இருக்கு. பேட்ச் ஃப்ளோவில் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இன்னோவேட்டிவ் நிறைய ப்ரடாமினண்ட்டாக இருக்கு. ஆப்ரேட்டர் ஃபேஸ்டு ஓபிஎல், எஃப்எம்எஸ், ஜேஐடியில் எல்லாமே இருக்கு. டெலிவரி கரெக்டாக நடக்கும், காஸ்ட் கரெக்டாக இருக்கும், குவாலிட்டி கரெக்டாக பர்ஃபெக்டாக மெயின்டைன் ஆகும், பர்ஃபார்மன்ஸ் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்கும், இன்னோவேட்டிவ். அப்போ ஜஸ்ட் இன் டைம் ப்ராசஸில் இந்த மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் குட் புவர் இதெல்லாம் புவர். ஆனால் எங்கே வந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுறது, ஜஸ்ட் இன் டைம் ப்ராசஸில் எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா very many products, இங்க many products low volume, many products medium volume, several products high volume, one product very high volume. one product நான் ஒரே ப்ராடக்ட் டீல் பண்றது, several products high volume. அந்த மாதிரி ஒவ்வொரு லைன் ஆஃப் இதையும் வந்து டிட்டர்மைன் பண்றது தான் ப்ராடக்ட் வால்யூம் லைன் ஃப்ளோ இண்டெக்ஸ். ஓகே. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் எப்படிடா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? சில இந்த சாப்டர்ல இருந்து தியரி தான்டா வரும் மெஜாரிட்டி. ஓகே. ஸோ இதான் அந்த மாடல். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிசைன் திங்கிங்னா என்ன அப்படின்னு அர்த்தம். டிசைன் திங்கிங்ன்றது வந்து ஸோ டிசைன் திங்கிங்னா is a non-linear iterative process that seeks to understand users needs, challenge
assumptions, redefine problems, and create innovative solutions to prototype and test. ஸோ டிசைன் திங்கிங்ன்றது வந்து எப்படின்னா யூசரோட நீடுக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை வந்து ப்ராடக்டோட டைப் எப்படி இருக்கணும், ஷேப் எப்படி இருக்கணும், கலர் எப்படி இருக்கணும் அப்படின்றது இனோவேட்டிவாக யோசிக்கிறது தான் வந்து டிசைன் திங்கிங். 5 phases: empathize, define, ideate, prototype, and test. It is most useful to tackle problems that are ill-defined and unknown. The 5 stages of design thinking are: empathize, உங்களோட யூசரோட நீட்ஸ் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஓகே, அப்புறம் யூசரோட நீட்ஸையும் ப்ராப்ளம்ஸையும் ஸ்டேட் பண்ணிக்கிறது. ஸ்டேட் பண்ணி ஓகே இவங்களோட யூசரோட நீட்ஸ் இந்த மாதிரி, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணோன்றதை யோசிக்கிறது. அப்புறம் சேலஞ்சிங் த அசம்ஷன்ஸ் அண்ட் கிரியேட் த ஐடியாஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கை இது பண்ணுறது. இப்போ வந்து சாதாரணமாக யோசிக்காம ஓகே இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து கிட்ஸுக்கு வந்து கேட்சியாக இருக்கும்னா கிட்ஸு வாங்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். அப்போ அவங்களுக்கு இருந்த கார்ட்டூன்ஸ் மாதிரியே மாடல்ஸ் மாதிரியே அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரலாமா, இல்லை வந்து எப்படி அவங்களுக்கு அட்ராக்டிவ் கலர்ஸில் எடுத்துகிட்டு வரலாமா, இல்லை அந்த மாதிரி அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் பண்ணுறது ஐடியேட். ப்ரோட்டோடைப் வந்து எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே எல்லாமே பண்ணதுக்கப்புறம் ஒரு மாடல் எடுத்துகிட்டு வந்து அது your team should produce some inexpensive scale down versions of the product to investigate the ideas you are generated. This could involve simply paper prototyping அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட், ட்ரை யுவர் சொல்யூஷன்ஸ் அவுட். அப்படின்னா evaluators rigorously test the prototypes. Although this is the final phase, design thinking is iterative. Teams often use the results to redefine one or more further problems. So you can return to the previous stages to make further iterations, alterations, and refinements to find or rule out the alternative solutions. ஸோ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா தீஸ் ஸ்டேஜஸ் ஆர் டிஃப்ரெண்ட் மோட்ஸ். இது எல்லாத்தையும் எங்கே கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா டிசைன் ப்ராஜெக்ட்டுக்கு ரேதர் தேன் சீக்வென்ஷியல் ஸ்டெப்ஸ். Your goal throughout is to gain the deepest understanding of the users and what their ideal solution and product would be. ஓகேவா? ஸோ மெயினாக இந்த டிசைன் திங்கிங்கில் 5 ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்பத்தைஸ்னா யூசர் அண்ட் நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, யூசரோட நீட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை மைண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுக்கிறது, அப்புறம் அவுட் ஆஃப் பாக்ஸிங் திங்கிங் பண்ணி ஐடியாஸ் கிரியேட் பண்ணி அப்புறம் ஒரு ப்ரோட்டோடைப் மாடல் மாதிரி எடுத்துகிட்டு பண்ணி அதை வந்து ஃபைனல் ஃபேஸ்க்கு இது இது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதில் ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் பண்ணணும்னா பண்ணணும். ஓகேவா? இதுதான் டிசைன் திங்கிங். ஸோ இதோட மாடியூல் 3 முடிஞ்சுக்கணும். ஓகே.